நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏர்லி மார்னிங் அலாரம்லேருந்து மந்த்லி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரெடிட் கார்டு பில்லை ரீபே பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுறோம். இதே ஒரு கம்பெனி லெவலில் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பெனியில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா பைப்லைன்ஸ் ரன் ஆகும், பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ப்ராசஸ் ஆகும், மல்டிபிள் டீம் வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன ஜாப் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸே ஸ்டாப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஏர்ஃப்ளோங்கிற கான்செப்ட் உள்ளே வருது. ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம ஏர்ஃப்ளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஏர்ஃப்ளோ ரிலேட்டடாக எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தா உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஏர்ஃப்ளோனா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஏர்ஃப்ளோனா ஒர்க்ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் சிஸ்டம். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 டாஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் ஏ ரன் ஆகுது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து டாஸ்க் பி ரன் ஆகுது, அது ஃபெயில் ஆகுது. ஸோ அது வந்து ரீரன் ஆகும். ஸோ ரீரன் ஆன அப்புறம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இப்போ அடுத்து வந்து டாஸ்க் சி. ஸோ டாஸ்க் சி வந்து எப்போ ரன் ஆகணும்னா, டாஸ்க் ஏ அண்ட் டாஸ்க் பி இது ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் டாஸ்க் சி வந்து ஸ்டார்ட் ஆகணும். இன்கேஸ் இப்போ வந்து டாஸ்க் ஏ வந்து ரன்னிங்கில் இருக்குது, அப்படி இல்லைனா டாஸ்க் பி ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த மாதிரி என்ன சினாரியோ இருந்தாலுமே டாஸ்க் சி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ எப்போ வந்து ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் டாஸ்க் சி வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து டாஸ்க் சி ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஒரு டாஸ்க் டி ஒன்று இருக்கும். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா, டாஸ்க் சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் டாஸ்க் டி வந்து நமக்கு ரன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சி செட் பண்ணுறோம்ல, இதை தான் வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சிம்பிள் டிபெண்டன்சி தான். இந்த மாதிரி ரியல் டைமில் பார்த்திங்கன்னா பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒர்க் ஃப்ளோலாம் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸான ஒர்க் ஃப்ளோலாம் நம்ம வந்து ஏர்ஃப்ளோ வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அடுத்து ஏன் வந்து ஏர்ஃப்ளோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி வந்து லைட்டாக பார்த்துட்டு வரலாம். ஸோ ஏர்ஃப்ளோ வர்றதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெல் ஸ்கிரிப்ட் அண்ட் க்ரான் ஜாப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து லாக்ஸ் வந்து ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு பிளேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ சென்ட்ரலைஸ்டாக நமக்கு வந்து லாக்ஸ் இருக்காது. அடுத்து வந்து ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த பைப்லைன் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றும். அப்புறம் ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆகுதுன்னா நம்மளால் அதை ரீட்ரை பண்ண முடியாது. அப்புறம் இதுக்குன்னு தனியாக யூஐ கிடையாது. அதனால நம்ம இதை மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமை டே டு டே லைஃப்பில் இன்ஜினியர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. Airbnb கம்பெனியில் இருக்க இன்ஜினியர்ஸ் வந்து இதை ரொம்பவே அதிகமாக ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் 2014 Airbnbயில் இருக்க எல்லா இன்ஜினியர்ஸும் சேர்ந்து ஒரு டூல் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் ஏர்ஃப்ளோ. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஏர்ஃப்ளோ கிடச்சிது. அவங்க அதை ஓப்பன் சோர்ஸாகவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதிலேருந்து தான் நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அடுத்து ஏர்ஃப்ளோ என்னென்ன ப்ராப்ளம்ஸை எக்ஸாக்டாக சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபெண்டன்சி ஹேண்ட்லிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க் வந்து இன்னொரு டாஸ்க் மேலே டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டிபெண்டன்சியை ஏர்ஃப்ளோ ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். அதுக்கடுத்து வந்து ஷெடியூலிங். ஸோ நமக்கு ஒரு டாஸ்க்கை வந்து 1 வீக்குக்கு ஒன்ஸ் ரன் பண்ணுவோம், இல்லை ஒரு டாஸ்க்கை வந்து மந்த்லி ஒன்ஸ் ரன் பண்ணுவோம், இல்லை சில டாஸ்க்கை வந்து டெய்லி 2 AM மார்னிங்க்கு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த டைம் வேணாலும் நம்ம அந்த டாஸ்க்கை ஏர்ஃப்ளோ வச்சு ஈஸியாக ஷெடியூல் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து ஃபெயிலியர் அண்ட் ரீட்ரை. ஸோ ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆகுதுன்னா அதை நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரீட்ரை பண்ணிக்க முடியும். ஒரு ரீட்ரைக்கு நடுவில் எவ்வளோ டைம் கேப் இருக்கணும். அந்த டைம் கேப் வந்து லீனியராகவும் இருக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியலாகவும் இருக்கலாம். எக்ஸ்பொனென்ஷியல்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஒரு டாஸ்க் ஃபெயில் ஆகுதுன்னா அதை வந்து அடுத்த டைம் ரீட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 minutes கேப்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் டைம் ரீட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைம் கேப் வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். 2 8 minutes ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் 4 minutes வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் டைம் கேப் வச்சும் நம்ம வந்து அதை ரீட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரீட்ரை ஆப்ஷன்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து சென்ட்ரலைஸ்டாக லாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்குக்கும் நம்ம போயிட்டு ஒரு இடத்துல லாக் செக் பண்ண வேணாம். மொத்த பைப்லைனோட லாக்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நம்ம டீபக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் வந்து மானிட்டரிங். ஏர்ஃப்ளோ யூஐக்கு போனால் கிளியராக தெரியும் எந்த டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு, எந்த டாஸ்க் ஃபெயில் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஃபெயில் ஆகிருக்கு. உங்களால் யூஐலே வந்து லாக்ஸையும் செக் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக டீபக் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய கம்பெனிஸில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமான ஸ்கேலபிலிட்டியை இது வந்து ஈஸியாகவே சால்வ் பண்ணும். ஸோ உங்களால் ஏர்ஃப்ளோவில் ஒரு டாஸ்க்கை ஈஸியாக ஸ்கேல் அப்பும் பண்ண முடியும், ஸ்கேல் டவுனும் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற இன்டெக்ரேஷன். ஸோ நம்ம வந்து ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறோனாலே ஏர்ஃப்ளோ வச்சு வேறு ஏதோ ஒரு இதை தான் கனெக்ட் பண்ணி அதில் தான் ஏதோ ஒரு டாஸ்க்கை ரன் பண்ண போகிறோம். ஏன்னா ஏர்ஃப்ளோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒர்க்ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேட்டர் தான். அது வந்து எந்த டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து எய்தர் ஒரு டேட்டா பேஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி அங்கேருந்து தான் நம்ம வந்து டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஓனாக ஷெல் ஸ்கிரிப்டோ இல்லை பைத்தான் ஸ்கிரிப்டோ எழுதுறீங்கன்னா நீங்கள் இந்த கனெக்ஷன் ஸ்கிரிப்டெல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணாலே போதும், உங்களால் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்க்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஈஸி இன்டெகிரேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான பார்ட் ஏர்ஃப்ளோவில்.
இப்போவே நம்மளால நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் வருது, அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் கனெக்டர் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்கேஸ் அந்த டூல் வந்த உடனே ரொம்ப பாப்புலர் ஆகுது அப்படின்னா ஏர்ஃப்ளோ ஈகோ சிஸ்டம்லேயே அதுக்கான கனெக்டரையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம ஏன் ஏர்ஃப்ளோ தான் யூஸ் பண்ணணும்? மார்க்கெட்டில் நிறைய ஒர்க்ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேட்டர் டூல் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் ஏர்ஃப்ளோ சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ளோக்கு ஈகோ சிஸ்டம் ரொம்பவே பெருசு. அதாவது இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு ஏதோ ஒரு இஷ்யூ அதை ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரொம்ப சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எகைன் அதுக்கும் சேம் ரீசன் தான். சின்ஸ் இது நிறைய பேர் அடாப்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதுவரை ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லேயுமே ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஏர்ஃப்ளோ தான் யூஸ் பண்ணாங்க. இன்கேஸ் ஏர்ஃப்ளோட உங்களுக்கு ஏதாவது பெட்டரான டூல் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. இந்த சீரீஸில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு மைண்ட் மேப்பாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை ஓவராலாக பார்த்துடலாம். இப்போதைக்கு ஏர்ஃப்ளோ பேசிக்ஸ் இது நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோலேயே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம அந்த ஆர்கிடெக்சர் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்த டூல் படிக்கிறோனாலும் நம்ம அதோட ஆர்கிடெக்சரை கண்டிப்பாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுனாலும் நம்மளால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஆப்டிமைசேஷன் பண்ணணுன்னாலும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கிடெக்சரோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்கிடெக்சருக்கு அடுத்து கோர் கான்செப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜாவா படிக்கிறோன்னா அதில் ஃபங்க்ஷன்னா என்ன, ஊப்ஸ் கான்செப்ட்டில் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுப்போம்ல. அதே மாதிரி இந்த ஏர்ஃப்ளோக்குன்னு சம் கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸை தான் நம்ம எகென் அண்ட் எகென் இந்த ஏர்ஃப்ளோவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கோர் கான்செப்ட்ஸ்லாம் அதுக்கு அடுத்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம ஆக்சுவல் கோடிங்குள்ளே போக போகிறோம். ஸோ எஸ், இதில் வெறும் தியரட்டிக்கல் பார்ட் மட்டும் இருக்காது, ஆக்சுவல் கோடிங் பார்ட்டும் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டேகை அதுக்கு அடுத்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்குள்ளே போவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு ஒரு டேகை பில்ட் பண்ணிட்டோன்னா அந்த டேகில் அடுத்து எப்படி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்குள்ளே போவோம். ஸோ இந்த டைனமிக் ஒர்க்ஃப்ளோஸுமே அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். ஸோ இதோட சேர்த்து இதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் ஷெட்யூலிங் அண்ட் பேக்ஃபில்ஸ். ஷெட்யூலிங்கிறது நம்ம நார்மலாக எப்படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாபை எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படிங்கிறது. பேக்ஃபில்ஸுங்கிறது நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த டாபிக் பார்க்குறப்போ அந்த பேக்ஃபில்லிங் கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கேலிங். ஸோ இது சம் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். லைக் எதை எப்போ யூஸ் பண்ணாலும் ஆப்டிமைஸ்டாக இருக்கும், எப்படி ஸ்கேல் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இந்த பார்ட்டில் கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸ். ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸ்னால் எப்படி லாகை பார்க்குறது, எப்படி ஒரு டாஸ்க்கை மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது. சீக்ரெட்ஸ்லாம் நம்ம நார்மலாக கோடில் டேரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டோம். கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். அதை ஏர்ஃப்ளோவில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஓவராலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலே போதும், உங்களால் எந்த ஏர்ஃப்ளோ இன்டர்வியூ வேணாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி எந்த கொஸ்டினுமே கண்டிப்பாக வராது. இன்டர்வியூஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஏர்ஃப்ளோவில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் இருக்க கான்செப்ட்ஸ் மோர் தென் எனஃப் தான். ஸோ இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 200% கான்ஃபிடென்ட்டாக எந்த இன்டர்வியூ வேணாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.